அதாவது ரிஷப் பந்த் ஒரு காலத்துல மெச்சூரிட்டியே இல்லாத பிளேயர். அவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் குழந்தைத்தனமா விட்டுட்டு இருக்காரு. நீங்க வந்து எல்லாருமே வந்து அப்படியே சீரியஸா இருக்க முடியாது. ஜாலியா தான் இருக்கணும். அஜய் ஜடேஜான்னு ஒரு கிரிக்கெட்டர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா விளையாடி இருந்த காலகட்டத்துல எல்லாம் செம ஜாலியா இருப்பாரு. பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பர் அவரை ஸ்டம்பிங் பயங்கர ப்ரெஷர் மூமெண்ட்ல இந்தியா இருக்கும். பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் வந்து அவரை ஸ்டம்பிங் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இவர் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன அவசரம், அதான் இவ்வளவு விக்கெட் எடுத்துட்டல, கொஞ்சம் ஆட விடு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவாரு. ஸோ ஃபன் இருக்க வேண்டிதான். பட் அதுவே ஓவர் பிளமிங்கா நிறைய நேரத்துல ரொம்ப விளையாட்டுத்தனமா ஒரு விக்கெட் எல்லாம் விட்டு இருந்தப்போ நிறைய கிரிக்கெட் லவர்ஸ், நிறைய கிரிக்கெட் பேஷனேட்ஸ் வந்து தேவர் நாட் ஹாப்பி. அப்படி இருந்த நாங்க எல்லாம் ரிஷப் பந்தோட ஃபேனா மாறினதே டெஸ்ட் கிரிக்கெட்ல தான். நீங்க ரிஷப் பந்த் கிட்டே போய் உனக்கு எந்த ஃபார்மட் பிடிக்கும்னு கேளுங்க, அவர் டெஸ்ட் கிரிக்கெட் தான் சொல்லுவாரு. இன்னைக்கு ரோஹித் சர்மாவை தான் சொல்லுவாரு. ஸோ ரிஷப் பந்தோட அழகே டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் ஆடுற அந்த ஒரு கேம் தான். ரொம்ப ஹேஸ்டியா சும்மா கண்ணை முன்னு சுத்தி இந்த சயீத் அஃப்ரிடி மாதிரி விளையாடுற ஆளோ இல்ல சஞ்சு சாம்சன் மாதிரி விக்கெட் விட்டுற ஆளோ கிடையாது.